அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம அஜ்னாஸில் சுலாசி மஸீத் ஃபீஹி என்ற ஒரு பாபை பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எழுத்துக்களை கவனித்து ஃபேல்கள் இரண்டு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று சுலாசி முஜர்ரத், இன்னொன்று சுலாசி மஸீத் ஃபீஹி. சரியா? அதே போல் எழுத்துக்களை கவனித்து இரண்டாவது வகை ருபாய் முஜர்ரத், அதுக்கடுத்து ருபாய் மஸீத் ஃபீஹி. இது மொத்தம் இந்த நாளையும் நம்ம பார்க்குறது தான் அஜ்னாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் சுலாசி முஜர்ரது முடிஞ்சு போச்சு. அந்த எழுத்துக்களை மட்டும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் நம்ம படிக்க வேண்டியிருக்கு, அது வேறு விஷயம். அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எழுத்துக்கள் மாறுது. ஃபா கலிமா மாறுது, ஐன் கலிமா மாறுது, லாம் கலிமா மாறுது. ஸோ அந்த மாதியில் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவுடைய மாற்றம் என்ன, முலாரியில் எதிர்கால வினைச்சொல்களில் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவுடைய எழுத்து மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் சுலாசி முஜர்ரதில். இதுக்கு பிறகும் அதே போல் தான் பார்க்க போகிறோம். இது சுலாசி மஸீத் ஃபீஹி. சுலாசி மஸீத் ஃபீஹி என்றால் 3 எழுத்துக்களை விட தாண்டி அதிகப்படியாக உள்ளது என்று அர்த்தம். இப்போ இந்த சுலாசி மஸீத் ஃபீஹி மொத்தம் 3 வகைப்படும். அது முதல்ல நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு போர்டில் எழுதி போட்டு காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை, உடனே பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்ஷால்லா இது புரியுதான்னு பாருங்கள். புரியாத மாணவர்கள் அது இன்ஷால்லா வேணால் அதுக்கு ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணுவோம் இன்ஷால்லா. அதாவது சுலாசி மஸீத் ஃபீஹி மொத்தம் 3 வகைப்படும். முதலாவது வகை ஒரு எழுத்து அதிகப்படியாக உள்ள வினைச்சொல். அதாவது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, இது அசல். இதில் ஒரு எழுத்து மட்டும் அதிகப்படியாக இருக்கும். அந்த ஒரு எழுத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் என்று ஒரு வகை இருக்கிறது. அதே போல் 2 எழுத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் என்று சொல்வார்கள். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அதில் இருக்கும். ஆனால் அதில் 2 எழுத்து அதிகப்படியாக இருக்கும். இது 2வது வகை. அதுக்கடுத்து 3 எழுத்து அதிகப்படியாக கொண்ட வினைச்சொற்கள். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா அதோடு சேர்ந்து 3 எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது இந்த 3 வகைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம அர்த்தங்களை பார்க்க போகிறதில்ல. வினைச்சொல்லுடைய வடிவங்கள், அது எந்த மாதியில் வந்தால் எப்படி இருக்கும், முலாரில் வந்தால் எப்படி இருக்கும், அம்ரில் வந்தால் எப்படி இருக்கும், நஹியில் வந்தால் எப்படி இருக்கும், இது போன்ற விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முதலாவது பாடத்துக்குள்ளே போவோம். சுலாசி மஸீத் ஃபீஹி முதலாவது வகை என்பது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். சுலாசில் மஸீத் ஃபீஹி பிஅத்திபாரி அததுல் ஹர்ஃபி ஜாயிதி ஃபீஹி சலாசத் அன்வாயின். அதாவது ஒரு எழுத்து அதிகப்படியாக, அதாவது பொதுவாக எழுத்துக்கள் அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் 3 வகை இருக்குது. சுலாசி மஸீத் ஃபீஹில் 3 வகை இருக்குது. அதில் அன்னவுல் அவ்வல் முதலாவது வகை. அன்னவுல் அவ்வலு ஃபஅலுன் கான மாதீஹி அலா அர்பஅத்தி அஹ்ரஃபின். மாதியான ஃபேலில் 4 எழுத்து இருக்கும். ஜாயிது ஃபீஹி ஹர்ஃபுன் வாஹிதுன், அந்த 4 எழுத்தில் ஒரு எழுத்து அதிகப்படியாக இருக்கும். லஹு சலாஸ் அவுசானின், அதுக்கு மொத்தம் 3 வசன் இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுலாசி மஸீத் ஃபீஹில் ஒரு எழுத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய முதல் வகையில் 3 வசன்கள் இருக்கின்றது. 3 விதமான வசன்கள் இருக்கின்றது. அதில் முதல் வகையான வசன் அஃஅல என்கின்ற வசன். அஃஅல என்கின்ற வசனில் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்ரம யுக்ரிமு இக்ராமன், அஃஅல யுஃபிலு இஃஆலன், ஃபஹுவ முக்ரிமுன், ஃபஹுவ முஃஇலுன். மஜ்ஹூல் உக்ரிம யுக்ரமு இக்ராமன், ஃபஹுவ முக்ரமுன். உஃஇல யுஃஆலு இஃஆலன், ஃபஹுவ முஃஅலுன். அல்அம்ரு மின்ஹு அஃஇல் அக்ரிம், வன்னஹியு லா துக்ரிம் லா துஃஇல். இப்போ அஃஅல அப்படிங்கிற ஒரு மாதி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. இதில் இது வரைக்கும் நம்ம கடந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு மாதியான வினைச்சொல் ஒன்று ஃபஅல வரும், அல்லது ஃபஇல வரும், அல்லது ஃபஅல வரும். இதுதான் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இதுக்கு பிறகு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அஃஅல என்கின்ற வசனும் மாதியான ஃபேலு தான். அந்த மாதியான ஃபேலு செய்ய வைத்தான் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ ஃபஅலனா செய்தான்ங்கிற அர்த்தத்தை நம்ம கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஅல, ஃபஇல, ஃபஅல இது போன்ற எந்த வசன் வந்தாலும் அது செய்தான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அஃஅல அப்படிங்கிற வசன் வந்தால் செய்ய வைத்தான்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்.
அதே போல தான் அக்ரம, அந்த உதாரணத்தில் பாருங்கள், அக்ரம சங்கை செய்ய வைத்தான், மரியாதை செய்ய வைத்தான் அப்படிங்கிற அர்த்தம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதில் அர்த்தம் நோக்கம் இல்லை, அர்த்தங்களை நம்ம ரெண்டாவது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அஃஅலங்கிற ஒரு மாதி சுலாசி மஸீது ஃபீஹில் முதலாவது வகையில் இருக்கக்கூடிய ஒரு வசன். அக்ரம யுக்ரிமு இக்ராமன் ஃபஹு முக்ரிமுன் வ உக்ரிமு யுக்ரமு இக்ராமன் ஃபஹு முக்ரமுன் அல்லம்ரு மின்ஹு அக்ரிம். நீ சங்கை செய்யவை, லியுக்ரம் வன்னஹியு லா துக்ரிம் லா யுக்ரம். ஸோ இதில் வந்துட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வசனங்களுடைய வடிவமைப்பு இப்படியா மாறி இருக்கு. இதில் வந்து லர்ஃபு ஆலத்து இதெல்லாம் வராது. ஸோ 4 எழுத்து கொண்ட வினைச்சொற்களில் சுலாசி மஸீது ஃபீஹில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே இதில் லர்ஃபு, இஸ்மு தஃலீலு, அப்புறம் ஆலத்து இதெல்லாம் வராது. அதெல்லாம் 3 எழுத்து கொண்ட வினைச்சொல்லான சுலாசி முஜர்ரதில் மட்டும்தான் வரும், இதில் வராது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். அல்லாஹ் உங்கள் இல்மில் பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.